2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் ஆடுகளம் மொத்தம் 6 பதக்கங்களுடன் முடிந்தது. ஒரு வெள்ளி மற்றும் 5 வெண்கலம். நாட்டின் விளையாட்டு வீரர்கள் பல நிகழ்வுகளில் வலுவான நிகழ்ச்சிகளை வழங்கினர், புதிய சாதனைகளை படைத்தனர் மற்றும் சில தவறவிட்டாலும் வரலாற்று மைல்கற்களை அடைந்தனர். பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றதன் மூலம் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையை மனு பாக்கர் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கலப்பு குழு போட்டியில் மற்றொரு வெண்கலம் வெல்ல சரப்ஜோத் சிங்குடன் அவர் இணைந்தார். நட்சத்திர ஈட்டி எறிதல் வீரரான நீரஜ் சோப்ரா தனது 2020 தங்கத்தில் வெள்ளி பதக்கத்தை சேர்த்தார். தடகள போட்டிகளில் இந்திய தடகள வீரர் ஒருவர் பல ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றது இரண்டாவது முறையாகும். இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி 2020 டோக்கியோவில் இருந்து ஸ்பெயினை 2-1 வரை என்ற கணக்கில் தோற்கடித்து மீண்டும் வெண்கலம் வென்று வெற்றியை தொடர்ந்தது. இதன் மூலம் 52 ஆண்டுகளில் இந்தியா ஒலிம்பிக் ஹாக்கி பதக்கங்களை வென்றது. மேலும் 21 வயதில் மல்யுத்தத்தில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற இளைய இந்தியர் என்ற பெருமையை அமன் செராவத் பெற்றார். இன்று இரவு நடைபெறும் நிறைவு விழாவில் கொடி ஏந்திய வீரர்களான மனு பாக்கர் மற்றும் ஹாக்கி வீரர் பி.ஆர். ஸ்ரீஜேஷ் தலைமையிலான இந்திய அணி பங்கேற்கிறது. பாராட்டத்தக்க சாதனைகள் இருந்தபோதிலும் பல 4வது இடத்தை பிடித்தது உட்பட சில மனவேதனைகளை இந்தியா சந்தித்தது.